குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கேட்ட பிறகு ஓகே இப்போ சூப்பர் ஸ்டார் நம்ம எப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹே ஹே அந்த சவுண்டு. அப்புறம் வந்து தீம் பண்ணலாம் அந்த படத்தை டாங் டராங் டராங் டராங். இன்ன வரைக்குமே பாஷா அண்ணாமலை தீம் தானே ரஜினி சார் ஓப்பன். அந்த சாங் பார்த்த உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சிவகாசி கிடைக்குது. இப்போ நான் கொண்டாடியே அவனை விஜய் சார் ஆக்கலாம். ஏ வடா 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 தோழா. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் தேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் சேர்ல உட்காந்து ஃபர்ஸ்ட் ஷோல பார்த்து லாட்ரி சீட்லாம் கொண்டாடுவாங்க. அதை யோசனை பண்றேன். அப்படியே அந்த லாட்ரி சீட்லாம் பறக்கணும், அப்படியே பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணணும், ரசிக்கணும் போது இங்க போகுது கை, இங்க போகுதுன்னு எனக்கு அப்படி போகுதுண்ணா. பேர் கிடைக்குது. நெக்ஸ்ட் அஜித் சாரை பாரு. அஜித் சார் ஐயோ அவங்க ரசிகர்கள் அங்க போனா தலை ஆழ்வார் பெஸ்டா பண்ணுங்க. ஏய் சொல்லித்தரவா சொல்லித்தரவா சொல்லித்தரவா, ஏ தல்ல 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 நீ தான் ஏன் செப்பு தல்லன்னு சொல்லிட்டு எம் குமரன் வந்து ஐயோ ஐயோ உன் கண்கள் ஐயோ உன் கண்கள் கண்ட நேரத்தில் எல்லாமே ஐயோ அந்த பாட்டு டியூன் வந்து ஒரு 2 daysல பண்ணிட்டோம். பல்லவி ஒரு நாள், சரணம் ஒரு நாள் பண்ணிட்டேன். அதுக்கு நம்ம ராஜா பிரதர் வந்து பாத்தீங்கன்னா டோலக் மாதிரி வேணும், அதுல வந்து ஜிங்கு சித்தா ஜிங்கு ஜிங்கு சித்தா அது மாதிரி ஸ்ரீகாந்த் எனக்கு இது மாதிரி பேட்டர்ன் வேணும்ன்றார். இப்போ தம்முன்னு ஒரு படம் பண்றாரு அப்பா சிம்பு சார். சிம்பு சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2வது படம் தான் அது. ஆக்சுவலா அப்பா என்ன பண்றாரு, சிம்பு சார் ஃபேன் மாதிரி ஒரு ரசிகன் மாதிரி அவருக்கு ஒர்க் பண்றாரு. கலக்குவேன் கலக்குவேன் கட்டங்கட்டி கலக்குவேன் திட்டம் தீட்டி கலக்குவேன் பாருன்னு போடுறாரு. ஸோ சிம்பு சாருக்கு ஒரு ஃபேன் ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து எப்படி பண்ணுவார். அதானே இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து தேசிய விருது யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னா முதல் கேவி மகாதேவன் ஐயா வாங்கியிருக்காரு, அப்புறம் ராஜா சார் வாங்கியிருக்காரு, அப்புறம் வந்து ஏ ரகுமான் சார் வாங்கியிருக்காரு, அந்த இமான் சார் வாங்கியிருக்காரு, ஜிவி பிரகாஷ் வாங்கியிருக்காங்க. 5 பேர் தான் வாங்கியிருக்காங்க. 6வது தான் நான் வாங்கியிருக்கேன். பாருங்க இதுவே ரொம்ப கம்மி தான். அப்புறம் லெலின் சார் ஃப்ரெண்ட்ல உட்காந்துருக்கு. லெலின் சார் சார் சொல்லுப்பா சார் நீங்க எத்தனாவது? 7வது. என்ன உழைப்பு என்ன உழைப்பு. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் வந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய உற்சாகத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை சந்திக்க இருக்கிறோம். சமீபத்தில் வந்து இந்த ஆண்டுக்கான தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அவர் இருக்கும் இடத்தில் வந்து உற்சாகமும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும், அதை சொன்னால் எந்தவித சுகங்களுக்கும் கொஞ்சம் கூட சலசலப்பு காட்டாத காட்டு மரம் இந்த பாட்டு மரம் அப்படின்ற வார்த்தைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிற திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை சந்திப்போம். வணக்கம் சார். அண்ணா தேனி கண்ணன் வணக்கம். வணக்கம். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனல் மூலியமா இன்டர்வியூ கொடுக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேனல் கொடுறது பெரிய விஷயமே கிடையாது, அதாவது இன்டர்வியூ கொடுறது பெரிய விஷயமே கிடையாது. யார் கூட கொடுக்குறோம், அண்ணன் கூட கொடுக்குறது தான் பெரிய விஷயம். தேனி கண்ணன் அண்ணன் கூட கொடுக்குறது தான். சொல்லுங்க சார், இப்போ வந்து நம்ம உற்சாகம் அப்படிங்கிறதுக்கு நீங்களே ஒரு பெரிய அடையாளமா இருக்கீங்க தமிழ் சினிமாவில். அது வந்து வெறும் வார்த்தையாக இல்லாமல் உங்களோட உழைப்பு மூலமாகவும் திரைப்பட பாடல்கள் மூலமாக நீங்கள் காட்டிட்டு இருக்கீங்க. நம்ம வெற்றி அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். இந்த தேசிய விருது வாங்குற அந்த தருணங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமாண்ணே. அது நான் வருஷம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த தேசிய அவார்டு அனௌன்ஸ் பண்ண பிறகு வாங்குறவங்க வீட்டுக்கு எப்படி ப்ரெஸ் போகிறாங்க, சடனாக ஒரு 100 கணக்கு ப்ரெஸ் ஆளுங்க எல்லாருமே மக்கள் எல்லாமே போயிட்டு அவங்கள இன்டர்வியூ எடுப்பாங்க, சொல்லுங்க எப்படின்னு சொல்லிட்டு. உடனே எப்படி அவ்வளோ பேரும் மொத்தமாக வந்து அந்த அவங்களோட யார் வாங்குறவங்க அவங்க வீட்டுக்கு வராங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏன்னா இந்த இந்தியாவோட மிகப்பெரிய விருதுண்ணே தேசிய விருதுன்றது. எவ்வளோ சீக்கிரமாக எப்படி வருவாங்க நான் நினைப்பேன். ஒருவேளை வந்து முன்னாடியே ப்ரெஸ்ஸுக்கெலாம் சொல்லிடுவாங்களோ, ஒருவேளை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சடனாக அனௌன்ஸ் பண்ண ஒரு 1/2 hourல எல்லா 100 பேருமே வந்துடுவாங்க. இது எப்போ டெஸ்ட் பண்ணுறது, யார் மூலியமாக டெஸ்ட் பண்ணுறது. ஓகே ஒரு காலத்தில் நம்ம ஒரு வரோம்ல, அப்போ நம்ம வீட்டுக்குள்ள அது மாதிரி வராங்களான்னு செக் பண்ணி பார்க்கலான்னும் போதுன்னு இந்த வருஷம் 23 வந்து என்னால் மறக்க முடியாது. 2023 எனக்கு அனௌன்ஸ் பண்ண உடனே 20 minutesல அந்த 100 ப்ரெஸ் நம்ம மக்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க. நீங்க நினைச்சதுக்கு அந்த விடை கிடைச்சிருச்சு. ஆமா. ஸோ அப்போதான் நினைச்சேன் இது இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமான ஒரு விருது. அதாவது அனௌன்ஸ் பண்ண உடனே அந்த 100 பேரும் நம்ம ப்ரெஸ் நம்ம மக்கள் எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு சரி எனக்கு ஒரு பைட் கொடுங்க எப்படி கிடைச்சிது அது பண்ணும்போது அது ஒரு மேஜிக் தானே. மேஜிக் தான் அது. வந்து 100 பேரை வந்து ஒரு பெரிய பொருள் செலவு கொடுத்து
ஒரே இடத்துல நிக்க வைக்க முடியுமானா கொஞ்சம் கஷ்டம். லைக் ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும். ஒரு ஏன் ஒரு ஹாஃப் டே கூட ஆகும். 100 பேர் வந்துட்டாங்களா ஓகேன்னு சொல்லிட்டு. பட் சொன்ன ஒரு 20 நிமிஷம் எல்லாரும் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுன்றது வந்து அந்த அந்த அவார்டோட மிகப்பெரிய ஒரு வசியம், மிகப்பெரிய பெரிய சிறப்பு சிறப்பு நம்ம உங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். அதனால வந்து அந்த கனவு அன்னைக்கு நிறைவேறுச்சு. என் கண் மூலியமா பார்த்தேன். நம்ம வீட்டுக்கு ஒரு ஒரு எப்படியோ 100 பேர் கிட்ட வந்துட்டு எல்லாரும் வந்து நான் எல்லாருக்கும் பொறுமையா வந்து கொடுத்தேன். அதுவும் இல்லாம அப்பா வந்து என்ன கொடுத்தாருன்னா, நான் எப்படி கொடுத்தேன்னா, இந்த அவார்டு எனக்கு நான் வாங்கல, எங்க அப்பாவோட அவார்டை நான் போயிட்டு வாங்க போறேன்ற மாதிரி சொன்னேன். அப்பா என்ன சொன்னார்னா, இது வந்து ஸ்ரீகாந்த் வந்து பாத்தீங்கன்னா எனக்காக வாங்கி கொடுக்குற அந்த அவார்டு எல்லா இன்டர்வியூலயும் சொன்னார் ஆக்சுவலா. ஸோ அது வந்து ஒரு ஏன்னா ஒரு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும்லண்ணே. கண்டிப்பா இசையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நேஷனல் அவார்டு வாங்கணும்ன்ற ஒரு கனவு இருக்கணும்னா அதுக்கு எனக்கு வந்து கிடைச்சது வந்து இந்த நேரத்துல வந்து அதோட படத்தோட ஈவி கணேஷ் பாபு சாருக்கும் ஜூரிஸ்க்கும் அப்பாக்கும் இந்த நேரத்துல மிகப்பெரிய நன்றி சொல்லி ஆகணும்ண்ணா. அந்த நேரத்துல வந்து முதல் வாழ்த்து, மறக்க முடியாத வாழ்த்து எங்கிருந்து வந்தது? ஆனா எனக்கு உண்மையா சொல்ல போனா நான் அப்போ வந்து நானு மனைவி குழந்தைங்க 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இருக்கோம். அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து எப்போதுமே அங்கே போகும்போது சிக்னல் கிடைக்காது எனக்கு ஆக்சுவலாக. உள்ளே இருக்கும் அது கொஞ்சம். லஞ்ச் சாப்பிட்டு லஞ்சு கொஞ்சம் லேட் லஞ்ச் தானே, ஒரு 4:30 மணிக்கு அது சாப்பிட்டு இருக்கோம். சாப்பிடும் போது ஒரு மேனேஜர் சார் அண்ணன் ஒரு கால் பண்ணுறாரு ஆக்சுவலாக, படத்தோட மேனேஜர். அவர் அந்த படத்தோட ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. எடுத்து எனக்கு தெரியும், ஐயோ அது சரியா கேட்காது இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள என்ன பண்ணலான்னு போது, அண்ணன் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோன்னு, அண்ணன் வாழ்த்து ஜெயிச்சிட்டிங்க அண்ணன் மகிழ்ச்சி தேஸ் அண்ணன் நான் ஒன்றும் என்ன சரியா கேட்கல. அண்ணா அண்ணா சாங் கொடுத்துறேன், ஒரு 2 டேஸ்ல கொடுத்துறேன், தப்பா நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. சரி ஏதோ சாங் பற்றி தான் கேட்குறாரு, இருந்தாலும் வாழ்த்துக்கெல்லாம் சொன்னார். அது கொஞ்சம் கொஞ்சம் கேட்குது இல்லைண்ணே, அதை வச்சு கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு தம்பியை ஃபோன் பண்ணி, அண்ணன் வெற்றி வெற்றி அண்ணா உங்களுக்கு அவா அண்ணா மறக்கா கட் பண்ணிட்டுன்னா 2 பேரும் ஒரே மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. சந்தோஷம் 2 பேச்சுக்கும் ஒரே வார்த்தை தான் இருக்கு. அதுவும் அந்த உச்சரிப்பே வந்து மேல இருக்கு, சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு விடக்கூடாது. உடனே அந்த ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் வெளியே நானே தெரியல வந்துட்டு பார்த்தா லேண்ட்லைன் நம்பர்ஸ்லாம் வந்துனே இருக்கு. லேண்ட்லைன் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் தான் லேண்ட்லைன் நம்பர் வரும். சார் நாங்கள் வந்து இந்த சேனலில் பேசுகிறோம், நீங்கள் ரெடியா சார், லைவ்ல பேச ரெடியா இருக்கீங்களா, கனெக்ட் பண்ணுவான்னு எப்போதுமே. பார்த்தா அந்த நம்பர்ல வருது ஆக்சுவலா. அதுக்குள்ளே நம்ம எது வந்தாலும் எது கன்ஃபார்ம் பண்ணலாம், ஏதோ ஒரு நியூஸ் ஒன்று நம்மளுக்கு வந்திருக்கு சொல்லிட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. மறுபடியும் அண்ணா இப்போ கேட்குதாண்ணா, அண்ணா இப்போ கேட்குதுண்ணா சொல்லுங்கண்ணே, அண்ணா உங்களுக்கு தேசிய விருது கிடைச்சிருக்குண்ணே. நாங்கள் அண்ணா இன்னொட்டி சொல்லுங்கண்ணா, தேசிய விருது கிடைச்சிருக்குங்கண்ணே. ஐயோ அண்ணா என்ன படத்துக்குண்ணா, எதுக்கு இன்னொன்று 2-3 படம் நான் நினச்சேன். கழகத்தலைவனுக்கு ஆர்ஆருக்கா இல்லை ஆதார் படம் பண்ணியிருந்தேன் அந்த டைமில். அதுக்கான போது அதெல்லாமே அண்ணா இப்போ தானே ரிலீஸ் ஆயிருக்கு, 2023 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் இது வந்து 21க்கான அவார்டுண்ணே, நேஷனவா 21 போது எனக்கு ஒன்று ரிவர்ஸ் எதுவாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஆனால் எனக்காக சின்ன இது பண்ண டிவியில் பார்த்து சொல்ல முடியுமா நான் என்னன்னு சொல்லிட்டு இது உடனே சொல்கிறேன்னு சொல்லிட்டு அது வந்து டிவிலேருந்து வந்துனே இருக்கு கால்ஸ். சரி நம்ம எதுவுமே தெரியாமல் பேசக்கூடாது இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அவரே ஃபோன் பண்ணி, அண்ணா கருவறைன்ற படத்துக்காக வந்திருக்கேன், பெஸ்ட் ரீரிகார்டிங்காக உங்களுக்கு வந்திருக்கேன், நான் ஃபியூச்சர் ஃபிலிம் கருவறை 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 பிடிச்சிட்டேன். ஓகே கணேஷ் பாபு சார் வந்து நாங்கள் பண்ணது வந்து 2020ல பண்ணோம். அது அவர் சென்சார் பண்ணது 2021ல பண்ணியிருக்காரு. ஸோ 4 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கேன் நான். ஓகே சூப்பர் சொல்லிட்டு இப்போ ப்ரெஸ்ஸுக்கு இப்போ வந்து டிவி எடுத்து அப்போ சொன்னாங்க, சார் கருவறை படத்துக்காக உங்களுக்கு தேசிய அவார்டு கிடைச்சிருக்கு, என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார்? கனவு நிறைவேறிச்சு தான் சொல்லணும் சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது அப்போ உடனே எனக்கு எமோஷன் ஆகி ரொம்ப அப்பாக்காக தான்ற ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா அப்பா ரொம்ப அந்த அவார்டுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நான் சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் நம்ம ஏதோ ஃபாரின் போனோம்னா டிராவல்ஸ் எல்லாம் போகவே முடியாதுண்ணே. பட் இப்போல்லாம் நம்மளே ஃபோனில் வந்து புக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து எங்கன்னா வெளியூர் போனோம்னா அப்போ டிராவல்ஸ் வந்து இங்கே காருக்கு போகணும், அங்கேருந்து இது போகணும். இப்போல்லாம் வந்து ஏதோ ப்ரெஸ் பண்ணாலே ஊபர்ன்றாங்க, அந்த ஆப்ன்றாங்க எல்லாம். ஓகே ஸோ அதே மாதிரி தானே அவார்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அனுப்புறது ரொம்ப ஈஸியாக இருக்குண்ணே. இதோட இதுக்கு மியூசிக் டைரக்டர் இவர் வந்து இவ்வளோ படம் பண்ணியிருக்காரு, இதோட கவிஞர் இவருன்னு சொல்லிட்டு அப்போ பண்ண அந்த டைம் மீன்ஸ் அந்த டைம்ல வந்து ரொம்ப கஷ்டம். லைக் ஒரு படத்துக்கும் வந்து அவார்டு யாருமே அனுப்பாம விட்டுருக்காங்க. இல்லாட்டி அப்பாக்குள்ள ரொம்ப கிடைச்சிருக்கும். இப்போ அதுக்கான அவேர்னஸ் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கு, இப்போ ஈஸியா இருக்கு. அது எல்லாத்துக்குமே இப்போ ஈஸியா இருக்கு. அந்த காலத்துல கொஞ்சம் கஷ்டம், எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. அதோட வழி தெரியல, சில பேருக்கு மட்டும் தான் அந்த வழி தெரிஞ்சிருக்கு. நம்ம நினைச்சுக்கோ அவங்களால மட்டும் தான் இது வாங்க முடியும்ன்ற மாதிரி நம்ம நினைச்சிருக்கோம் ஆக்சுவலா. பட் இது வந்து எல்லாருக்குமே கிடைக்கிற ஒரு பொதுவான ஒரு அவார்டு தானே ஆக்சுவலா. ஸோ அந்த டைம்ல ரொம்ப பேர் மிஸ் பண்ணிருக்காங்க தான் நான் சொல்ல முடியும் ஆக்சுவலா.
ஏன்னா நான் இப்போ நான் அப்ளை பண்ண எனக்கு கிடைக்குதுண்ணே ஆக்சுவலா. ஓ அப்பனா எவ்வளவு பேர் கிடைச்சிருக்கணும் நான் கிடைச்சிருக்கலாம். ஆமா ஆமா. அவங்க என்ன கேட்கணும், அப்ளை பண்ணாதான் நாங்க கொடுக்க முடியும்னு சொல்றாங்க ஆக்சுவலா. ஓ அப்போ எம்எஸ் விஸ்வநாதன் சாருக்கெல்லாம் வந்து அது அதான் கிடைக்கவே அது இல்லை. அதானே இப்ப தமிழ்நாட்டிலேயே வந்து தேசிய விருது யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னா, முதல் கேவி மகாதேவன் ஐயா வாங்கியிருக்காரு, அப்புறம் ராஜா சார் வாங்கியிருக்காரு, அப்புறம் வந்து ஏ ரகுமான் சார் வாங்கியிருக்காரு, அந்த இமான் சார் வாங்கியிருக்காரு, ஜிவி பிரகாஷ் வாங்கியிருக்காங்க. 5 பேர் தான் வாங்கியிருக்காங்க. 6வது தான் நான் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலா. பாருங்க இதுவே ரொம்ப கம்மி தான். கம்மி தான், நம்ம குறைவு தான். ஆமா. சோ வழி தெரியாம தெரியாம இதுக்கப்புறம் நீங்க பாருங்கண்ணே, இதுக்கப்புறம் லம்பா வரப்போகுதுண்ணே தமிழ்நாட்டுக்கு எல்லா ஊரும். ஏன்னா வழிதான் தெரிஞ்சிச்சு இல்லைண்ணா, ஈஸியா வந்துருச்சுண்ணே. ஸோ நம்ம வீட்டுல இருந்தே அமைச்சு போன்ல இருந்தே அமைச்சிடலாம், அந்த மாதிரியான வழிகள் இருக்குண்ணே. இப்ப இந்த வெற்றி அடையறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க சொல்றீங்க. அந்த டெல்லியில போயிட்டு அந்த வாங்குற அந்த ஹால் போயிட்டு முன்னாடி நாள் ரிஹர்சல் நான் போய் எப்படி பிரசிடென்ட் கிட்ட போய் வாங்கணும், ஆனரபிள் பிரசிடென்ட் கிட்ட போயிட்டு அந்த ஒரு நாள் அந்த ரிஹர்சல் பார்க்குறோம். நீங்கள் போயிட்டு மேலே ஏறி அந்த அவார்டை வாங்கிட்டு அப்படி தான் வரணும்ன்ட்டு ஒரு ரிஹர்சல் பார்க்கும்போது அதெல்லாம் கண்குள்ளே காட்சினேன். அந்த இடத்துக்கு போகும்போதே செக்யூரிட்டியை செக் பண்ணுறதும் வெல்கம் பண்ணுறதும், மறுநாள் வந்து அவார்டு வாங்குறவங்க மட்டும்தான் அந்த இதில் இருக்கணும். அவங்க கூட வந்தவங்களாம் வேற ஸ்டேஜ் வேற சீட் அவங்களுக்கு வேற. ஸோ என்னை சுற்றி அவங்ககிட்ட கேட்குறேன், சார் நீங்கள் எத்தனாவது, என் பக்கத்தில் ஒரு பெங்காலி ஒருத்தர் டைரக்டர், நீங்கள் எத்தனாவதுன்ற அவர் ரொம்ப கேஷுவலாக இது 8வது அவார்டை நான் வாங்குறேன். அப்புறம் லெலின் சார் ஃப்ரெண்ட்ல உட்காந்துருக்கு. லெலின் சார், சார் சொல்லுப்பா சார் நீங்க எத்தனாவது? 7வது. என்ன உழைப்பு என்ன உழைப்பு. அந்த பக்கம் அல்லு அர்ஜுன் சாரு, மாதவன் சாரு, என் கூட தெலுங்குல தேவி ஸ்ரீ பிரசாத் வாங்கினாரு. அப்புறம் பெஸ்ட் ஆர்ஆருக்கு வந்து இவர் கீரவாணி சார் வாங்கினாரு. அப்புறம் அப்படியே ஜாம்பவான் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும்போது அதை நம்ம உட்காரும் போது நான் ரசிக்கிறதை விட அப்பா ரொம்ப ரசிச்சாரு. அதை விட பெரிய ஆனந்தம். ஓகே பையன் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்கான் போது அது ஒரு அவருக்கு நான் ஒரு சின்ன மகுட, பெருசா சின்ன மகுட வச்ச மாதிரி இருந்தது அப்பாக்கு. ஓகே பை இது என்னால முடிஞ்சது இப்போதைக்குன்ற மாதிரி ஆக்கலாம். இப்போ உங்களுடைய டிராவல் வந்து அப்பாவும் ஒரு பெரிய டிராவல் இருக்கு அப்பாவுக்கு. இப்போ உங்களுடைய டிராவலுக்கு வந்து நீங்க ஒரு மியூசிக் டைரக்டரா நீங்க அப்பாவுடைய பயணத்தை, இசை பயணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவருக்கு பல சவால்கள் இருந்த காலகட்டங்கள், அவருக்கு இணையான இசையமைப்பாளர்கள் வந்து பரபரப்பா இயங்கிட்டு இருந்த காலகட்டத்துல அப்பா வந்து ஒரு தனக்குன்னு ஒரு இடத்தை வந்து பிடிச்சாங்க. அதை நீங்க எப்படி ஒரு மியூசிக் டைரக்டரா எப்படி நீங்க பாக்குறீங்க? அப்பா நீங்க சொன்ன மாதிரி பெரிய ஜாம்பவான் இருந்த இடம்னா அது ஆக்சுவலா யாருன்னா நம்ம இசைக்கடவுள் ராஜா சார் இருந்த இடம். அவரை மிஞ்சி யாருமே உங்களுக்கு தெரியும் இல்லை ஆக்சுவலா. அந்த டைம்ல அவர் கிங் ஆஃப் மியூசிக் வந்து கிங்கா இருக்காரு ஆக்சுவலா. ஸோ அந்த டைம்ல வந்து ஒருத்தர் உள்ள வரணும்னு நினைச்சாலே முதல்ல வந்து இசை அவருக்கு திறமையும் ரொம்ப இருக்கணும் ஆக்சுவலா. அதே நேரத்தில் மியூசிக் டியூனும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் பிடிக்கிற மாதிரியே இருக்கணும். ஸோ ரொம்ப பேர் வந்தாங்கன்னா வந்துட்டு ரொம்ப நாள் ஸ்டாண்ட் பண்ண முடியல ஆக்சுவலா. பட் அப்பா இப்போ வராருண்ணே, அப்பா வராரு. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று சொல்கிறேண்ணே, லைக் அவர் சீக்ரெட்டாக ஒரு கண்டிப்பாக ஒரு மேட்சுக்குள்ளே வச்சுருந்தாருண்ணே ஆக்சுவலா. ஸோ ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு டேலண்ட்டாக இருக்கணும், அதே நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து வேற மாதிரி ஒரு பவரும் நம்மளுக்கு தேவைப்படுதுண்ணே. இப்போ நான் இதை கேட்கறதுக்கு முக்கிய காரணம் வந்து அண்ணாமலை படத்தில் வந்து முதல்ல வந்து இசைஞானி திரு இளையராஜா அவர்கள் வந்து அந்த இடத்துல இருக்க வேண்டியது, அது வந்து அந்த டீமுக்கு ஒரு கருத்து வேறுபாடு காரணம் அங்கே இல்லை. ஆனால் அந்த இடத்துக்கு அப்பா வந்ததுக்கு பிறகு அவருக்கு ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கு, அந்த பாடலை வந்து எப்படியாவது ஜெயிக்க வைக்கணுங்கிறது. ஆனால் இன்றைக்கு வந்து ரஜினி சாருடைய ஒரு பாட்டில் அந்த வந்தேண்டா பால்காரங்கிற அந்த பாடல் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாட்டாக இருக்குது. அது ஒரு பெரிய ஹிட் சாங், ஓப்பனிங் சாங் அமைஞ்சது. இன்னும் சொல்ல போனால் ஓப்பனிங் சாங்ல அது ஒரு முக்கியமான பாட்டாக இருக்குது. அதுதான் அதனால தான் வந்து நான் வந்து அதை கேட்குறேன். அதை பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்காங்களா அப்பா உங்கள்கிட்ட? அதாவது அப்பாவும் நானும் ஒரே ஃபீல்டில் இருக்கிறதுனால ரொம்ப எங்களுக்கு பேசவே டைம் இருக்காதுண்ணே ஆக்சுவலா. அதான் உண்மை ஆக்சுவலா. அதாவது அப்பா வந்து ஒர்க் முடிச்சு நைட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு வீட்டுக்கு வருவார். நான் என்ன பண்ணேன், அதில் இசைக்கு கீபோர்ட்லாம் வாசிப்பேன் அப்பா கிட்ட. என் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரது ஒரு 10:30 அது மாதிரி ஆகும் ஆக்சுவலாக. ஸோ மார்னிங் வந்து அப்பா வந்து ஒரு 6:30லாம் கிளம்பிடுவார் ஆக்சுவலாக. ஸ்டுடியோ கம்போசிங்லாம் பண்ணோம்ல நான் வீட்டிலேருந்து 8:30 கிளம்புவேன். 9 o'clock ஸ்டுடியோவில் இருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ பட் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுறத விட நான் வந்து அவரை வந்து நான் நேர்லேயே பார்த்துட்டேன் எப்படி ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. தியரி முக்கியமாக, பார்க்குறது முக்கியமாக, தியரி தான் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஸோ அந்த தியரியை நான் பார்த்துட்டேன். எப்படின்னா அப்பா என்ன பண்ணுறாருன்னா, இப்போ தம்முன்னு ஒரு படம் பண்ணுறாரு அப்பா, சிம்பு சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2வது படம் தான் அது ஆக்சுவலாக. அப்பா என்ன பண்றாரு, சிம்பு சார் ஃபேன் மாதிரி ஒரு ரசிகன் மாதிரி அவருக்கு ஒர்க் பண்றாரு. கலக்குவேன் கட்டங்கட்டி கலக்குவேன் திட்டம் தீட்டி கலக்குவேன் பாருன்னு போடுறாரு.
ஸோ சிம்பு சாருக்கு ஒரு ஃபேன் ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தால் எப்படி பண்ணுவார்? ஸோ அப்போ வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, ஸ்பாட்டால சிம்பு சார் அப்படியே மேல நான் சொன்ன நம்பு உன் நண்பன் தாண்டா சிம்புன்னு போடுறாரு. இது சிம்பு சாருக்கு. அப்போ அண்ணாமலை போது யோசனை பண்ணி அண்ணாமலை பண்ணும்போது எப்படி 93 அது மாதிரி அப்போ அப்பா பார்த்துட்டாரு, ரஜினி சாரை ரசிக்கிறாரு, ஒரு ஃபேனா வந்து தலைவனுக்காக நான் மியூசிக் பண்ண போறேன்னு கொண்டாடுறாருன்னு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபேனா வந்து நம்ம ரசிகனா வந்து நம்ம கம்போஸ் பண்ணும்போது அந்த சாங் வந்து பட்டி தொட்டி எல்லாமே வந்து பயங்கரமா ஹிட் ஆகுது. அப்ப அங்க இன்ஸ்ட்ருமெண்டல் கூட வந்து இதெல்லாம் வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் வருது அவருக்கு. ஸோ அது நம்ம அதுக்கு முன்னாடி தான் எம்ஜிஆர் ஐயெல்லாம் வந்திருக்காங்க. அவரோட சாங்ல கேட்குறோம். கேட்ட பிறகு ஓகே இப்போ சூப்பர் ஸ்டாருக்கு நம்ம எப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு டாக்கட்ட 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 டாக்கட்டு ஹே ஹே அந்த சவுண்டு. அப்புறம் வந்து தீம் பண்ணலாம் அந்த படத்தை டாங் டடாங் டடாங் டடா. இன்ன வரைக்குமே பாஷா அண்ணாமலை தீம் தானே ரஜினி சார் ஓப்பன். ஸோ ஒரு ரசிகனா வந்து நம்ம வந்து ஒரு விஷயமா பண்ணாங்க காலத்துக்கும் நம்ம அதுதான் நான் சீக்ரெட்னு சொன்னேன். ஓஹோ, அது வந்து அந்த அந்த மேஜிக் வந்துருது அவருடைய. ஆமா, படத்துக்கு இப்படி இந்த பிளான் பண்ணும்போது நம்ம ஆல்மோஸ்ட் 500 படம் பண்ணிட்டோம். இப்போ புதுசா ஒரு ஹீரோ தம்பி வந்து ஹீரோ நடிக்கிறான் போது ஓகே ஓகே பண்ணலாம் அவங்க சொல்லிட்டு போது ஓகே புதுசாக தானே வந்திருக்காரு, கொஞ்சம் சிம்பிளா பண்ணலாம் இல்லைண்ணே. அவருக்கு எப்படி ரசிக்கிறா நம்ம பண்றது, அது தம்பியை எப்படி பண்றது, அதான் மேஜிக்ண்ணே. ஸோ அவருக்கு நம்ம மியூசிக் தான் பண்றோம். ஸோ இறங்கி அடிக்கணும். உங்களுடைய டிராவலில் உங்களுடைய படங்களை பல ஹிட் படங்களை நீங்க இது பண்ணிருக்கீங்க. அஜித் சாருக்கான ஒரு நீங்க ஒர்க் பண்ணும் பொழுது அவருடைய பாடலுக்குன்னு அவருக்கான இந்த எனக்கு இப்படி வேணும்னு என்னைக்காவது கேட்டிருக்காரா? அந்த மாதிரி நீங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கா? ஸோ எனக்கு தியரி சொல்லி கொடுத்துட்டாரு அப்பா. ஓகே நான் வந்து ஒரு ஃபேனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எல்லா ஹீரோக்குமே சொல்லிட்டு. அப்போ அது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. லைக் அப்போ வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டு தாக்கு சாங் வருது சிம்பு சாருக்கு. ஓகே அப்பாவே கலக்குவேன்னு போட்டுட்டாரு. இப்போ அவரோட நான் ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலயே சின்னது. சிம்பு சாரும் நானும் ஈக்குவலா இருக்கும் ஏஜ்ல. எனக்கும் அவருக்கும் ஒரு 5 years டிஃபரன்ஸ் இருக்கும் ஆக்சுவலா. இப்போ பாரு சிம்பு சாருக்கு நான் எப்படி கலக்கணும் போட்டு தாக்குன்னு போடுற பாட்டு ஹிட் ஆகுது. நான் ரசிகனா போடுறேன் பாட்டு ஹிட் ஆகுது. அந்த பாட்டு ஹிட் ஆன பிறகு உடனே எனக்கு சிவகாசி படம் கிடைக்குது ஆக்சுவலா. இல்லாட்டி அதுக்கு 3வது 4வது படம் வந்து எனக்கு ஜித்தன் படம் ஆர்பி சௌத்ரி சாரோட சன்னோட படம் கிடைக்குது எனக்கு. ஜித்தன் ரமேஷ் சார் அது. அவருக்கு அது முதல் படம் தான். நான் அவரோட ஃபேன். ஜித்தன் ரமேஷோட ஃபேன் இல்லையா, அவர் ரொம்ப படம் பண்ணலையே பரவாயில்ல ஃபேன் தான் நான் முதல் படம் தான் அவருக்கு. எனக்கு 4வது படம். நான் ஒரு ஃபேனா முதல் அக்கு தானடா ஏன் அக்கா பொண்ணுக்கு போடுறேண்ணே ஃபுல்லா ஹிட் ஆகுதுண்ணே. அந்த சாங் பார்த்த உடனே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சிவகாசி கிடைக்குது. இப்போ நான் கொண்டாடியே அவனை விஜய் சார் ஆக்கலாம். ஏ வாடா 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 தோழா. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் தேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் சேர்ல உட்காந்து ஃபர்ஸ்ட் ஷோல பார்த்து லாட்டரி சீட்லாம் கொண்டாடுவாங்கண்ணே. அதை யோசனை பண்றேன். அப்படியே அந்த லாட்டரி சீட்லாம் பறக்கணும், அப்படியே பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணணும் ரசிக்கணும் போது எங்க போகுது கை இங்க போகுதுன்னு எனக்கு அப்படி போகுதுண்ணா. போன உடனே அப்படியே பாட்டு ஹிட் ஆகுது, பேர் கிடைக்குது. நெக்ஸ்ட் அஜித் சாரை பாரு. அஜித் சார் ஐயோ அவங்க ரசிகர்கள் அங்க போனா தலை ஆழ்வார் பெஸ்டா பண்ணுங்க ஏய் சொல்லித்தரவா 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 ஏ தல்ல 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 நீ தான் ஏன் செப்பு தல்லன்னு சொல்லிட்டு போடும்போது அப்படி கொண்டாடுறாங்க. ஸோ இந்த மேஜிக் அவங்க நம்ம ரசிகனா பார்க்கணும்ண்ணா. எந்த ஹீரோவோ என்ன டைரக்டரோ என்ன ப்ரொடியூசரோ யாரோ அவங்கள ரசிகனா பார்க்கும்போதுன்னு நம்ம வந்து நம்ம வேலை பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை ஹிட் பண்ணணுன்ட்டு ஒரு இது பவர்லேயே இருப்போம். உங்களுடைய டிராவலில் வந்து நீங்க எந்த பாடலுக்கு வந்து அதிகமான ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டீங்க, ஒரு எளிதா பண்ண வேண்டியது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது? ஒரே படத்துல 2 பாட்டு சொல்றேன் ஆக்சுவலா. டியூன்லாம் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிட்டோம் ஆக்சுவலா. இந்த எம் குமரன்ல வந்து ஐயோ ஐயோ உன் கண்கள் ஐயையோ உன் கண்கள் கண்ட நேரத்தில் எல்லாமே ஐயையோ அந்த பாட்டு டியூன் வந்து ஒரு 2 daysல பண்ணிட்டோம். பல்லவி ஒரு நாள், சரணம் ஒரு நாள் பண்ணிட்டோண்ணே. அதுக்கு நம்ம ராஜா பிரதர் வந்து பாத்தீங்கன்னா டோலக் மாதிரி வேணும், அதுல வந்து ஜிங்கு சித்தா ஜிங்கு ஜிங்கு சித்தா அது மாதிரி ஸ்ரீகாந்த் எனக்கு இது மாதிரி பேட்டர்ன் வேணும்ன்ற சூப்பர் வேகன்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், ஒரு 4 பேர் கூப்பிட்டு அதுல பெரிய பிரசாத் சின்ன பிரசாத் எல்லாமே இருக்காங்க, பெரிய டான்ஸ்லாம் இருக்காங்க, வாசிக்கிறாங்க. அப்புறம் ராஜா வந்து ஷூட்டிங் முடிச்சு ஈவினிங் வந்து கேட்கறாரு. ராஜா வந்து சூப்பராக வந்து கேளுனா போட்டு காட்டுறேன், நல்லா இருக்கு, நான் ஒன்று கேட்குறது அதில் வரமாட்டேன்னு சொல்றாரு.
அப்படி என்ன அது ஒரு மாதிரி இருக்கும் அந்த டோலக்கு. எப்படி உங்களுக்கு சொல்றதுன்னு தெரியல. நான் ஏதோ ஒரு சாங்ல கேட்டேன். அந்த சாங் சொல்லுங்க நான் கேட்கிறேன்னா, அவர் அது கரெக்ட்டா சொல்ல சொல்ல முடியல. ஓகே நான் இருங்கன்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து இன்னும் ஒரு 4 பேர் கூப்பிட்டு ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் எடுக்கிறேன். ஓ ஏற்கனவே 4 பேர் வாசிட்டு போயிட்டாங்க. மீதி இன்னும் நாளைக்கு மறுநாள் 4 பேர் வராங்க ஆக்சுவலா. வந்து பார்க்குறாரு. மறுநாள் ஈவினிங் வராரு. வந்து கேட்டா, "இல்ல, இல்ல, இல்ல. இது இன்னும் கொஞ்சம் வேற மாரி ஆயிடுச்சு. நேத்தே கொஞ்சம் நல்லா இருந்தது. இன்னைக்கு வேற மாரி கேட்குது." "இல்ல ராஜா நான் புடிச்சிடுறேன்." சொல்லிட்டு, "நீங்க ம். இருந்தாலும் அந்த சாங் ஏதாவது சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு மறுபடியும் மாத்துறோம். மொத்தம் அந்த டோலக் பிளேயர ஒரு 30 பேர் கிட்ட வாசிச்சாங்க. ம், ம். கொஞ்சம் இதாயிடுச்சு. அப்புறம் 30 பேர் கிட்ட வாசிட்ட பிறகு நான் அப்புறம் என்ன பண்ணேன், ஆல்மோஸ்ட் சாங்க்கு 2 நாள் கம்போசிங் 2 நாள் ஆயிடுச்சு. டோலக் எடுக்கிறதுக்கு 1 வீக் கிட்ட ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 10 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. ராஜா சண்டே ஒரு நாள் ரெஸ்ட், மண்டே வரேன்னு சொல்லிருக்காரு. அப்ப நான் யோசனை பண்ணேன். என்னவா கேட்பாரு? எனக்கு என்ன புரியலையேன்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன பண்ணேன், இருக்கிற டோலக் எல்லாமே தனித்தனியா கேட்டு, அதுல ஒரே ஒரு டோலக் மட்டும் வச்சுட்டு போட்டு காட்டினேன். ம், இப்ப 30 டோலக் இருந்தது. ம். 29 மியூட் பண்ணிட்டேனே. 1 மட்டும் வச்சு சும்மா மண்டை கால்ல ம், போட்டு ம். காட்டல. ஏன்னா மறுபடியும் கூப்பிட முடியாது. ஏன்னா எல்லாரும் வாசிட்டாங்க ம், ம். சொல்லிட்டு, ராஜா இப்போ ஒரு சின்னதா எடிட் பண்ணியிருக்கேன். இது கேளுங்க சொல்லிட்டு 11ஆம் நாளு ஒரே ஒரு டோலக் வச்சு இப்ப போட்டு காட்டினேன். ஏங்க இதுதாங்க நான் கேட்டேன். ரொம்ப பேர் வாசித்த மாரி இருக்கு. நான் வந்து ஒருத்தர் தான் வாசிக்கிற மாரி தான் நெனச்சேன். நீங்க இதான் நான் கேட்டேன். இது எத்தன பேர் வாசிச்சிருக்காங்கன்னு கேட்டேன். ம். இல்ல இது வந்து ஒருத்தர் தான் வாசித்தாரு. இது ஓகே நல்லா இருக்கு. சொன்னேன். இப்ப எனக்கு கேட்கறது ஒருத்தர் வாசிச்சதுதானே. ஓஹோ! ஓ! இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சாங் வந்து 12 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. ம். அதுக்கப்புறம் வாய்ஸ் மிக்ஸ்லாம் பண்ணி அது ஆல்மோஸ்ட் ஒரு சாங்க்கே ஒரு 15 டேஸ் கிட்ட ஓ! ஆயிடுச்சு. ஆ. ஒரு சாங் ஐயோ சாங். ம். அதே படத்துல ஒரு பாட்டு டியூனே நான் பண்ணலண்ணே. என்னாச்சு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டே கம்போஸ்க்கு வந்து நீயே சாங் இருக்குல்லண்ணே. அம்மா சாங் இருக்கும். ம். ஆமா. நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் தேன் அந்த பாட்டு காலையில பாடும்போது மோகன் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்லா கிளாப் பண்ணியிருந்தது. அம்மா ஸ்ரீமா அந்த பாட்டுக்கு பாருமா கண்டிப்பா அவார்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சு ராஜாவும் கேட்டாரு. சூப்பரா இருக்குன்னாரு. அப்போ வந்து ஜெயம் ரவி சார் காலேஜ் ஏதோ படிச்சிருந்தாரு. ஈவினிங்கா வந்தாரு. அவரும் கேட்டு சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் டியூனே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாரும் இன்னொரு லாஸ்டா எல்லாம் சேர்ந்து கேட்கலாமோ அதை பாடிட்டேன். பாட்டு எல்லாம் கிளாப் ஒரே டைம்ல எல்லார் மனசும் அந்த பாட்டு ஓ! தொட்டுச்சு. இன்ன வரைக்கும் என்ன ரெஸ்பான்ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் ஃபர்ஸ்ட் டேவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. அப்போ வந்து ராஜா சார் மோகன் சார் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஜெயம் ரவி சார் பேசும்போது என் கையில வந்து ஏதோ வாசிக்கிறேன். இது டக்குன்னு வாசிக்கிறேன். நான் பேசிட்ட பிறகு இப்போ மறுநாள் ஓகே பேக்கப் பண்ணிட்டாங்க. ஆதித்யான்னு ஒரு ஹோட்டலில் தான் கம்போஸ் பண்ணேன். இப்போ மொத்தம் நம்மளுக்கு இன்னும் பேலன்ஸ் 4 பாட்டு இருக்கு. ஓகே நாளைக்கு காலைல ஒரு பாட்டு பண்ணிடலாம் ராஜா. நாளைக்கு வந்துட்டுமான்னு கேட்டேன். ஓகே ஸ்ரீன்னு சொல்லிட்டு என்ன இன்னும் 4 பாட்டு இருக்கும்போது ராஜா சொல்ல இன்னும் 4 இல்லை 3 இருக்குன்றார். 5 பாட்டு மொத்தம். அதில் 1 கம்போஸ் பண்ணிட்டு அப்போனா 4 தானே இருக்குன்னு. இல்லை இன்னும் 3 தான் இருக்குன்றார். ஐயோ ஒரு பாட்டு ஏதாவது எடுத்துட்டாங்க போல இருக்கு படத்துல சொல்லிட்டு ராஜா மொத்தம் 5 தானே சொன்னீங்க நீங்க. 5 தான். அதில் 1 நீயே கம்போஸ் பண்ணிட்டீங்க. அப்போ இன்னும் எத்தனை இருக்கு? மொத்தம் 4 தானே இருக்குன்னு. இல்லை 2வது சாங் நீங்க கம்போஸ் பண்ணிட்டீங்களே. எப்போ பண்ண? நானும் அப்பா பேசியிருந்தேன். அப்போ நீங்க ஃபிங்கர் ஏதோ கீபோர்டில் வாசிங்க அந்த டியூன் நல்லா இருக்குன்னாரு. ராஜாம்மா அவர் அப்பா பேச ராஜா இந்த பாட்டை சூப்பரா விஷுவல் பண்ண நதி அம்மா நீங்க அப்ப என்ன பண்ணியிருக்கானே. ஓ! அத குஷியில நான் வந்து என்ன ஆமா. பண்ணியிருக்கேன் ஸ்டூடியோ எல்லாம் நல்லா இருக்கு. சரிங்க. அப்படிங்களா? நல்லா இருக்கு. ஆமா அம்மா சாங் நல்லா யார் வாலி சார் அவங்க. அப்படி ஏதோ ஒன்று வாசிச்சிருக்காங்களா. அதை வந்து கேசட்ல அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டாரு ஆக்சுவலா. சரி. ஸோ அதாவது ஒரே படத்துல 20 நாள் போன கம்போசிங் ஒண்ணு, ஒண்ணுமே நடக்காம ஒரு இதுதான் 2 சாங் தான். பெரிய ஒரு மேஜிக்கா வெச்சிக்கவா இடுப்புல எனக்கு வந்து அந்த சாங் நான் கம்போஸ் பண்ணது எனக்கே தெரியாது. அத நானே சும்மா ஏதோ ஒண்ணு ராஜா ஒரு 1 டே செலவு கம்மி பண்ணி விட்டுட்டீங்க. ஹோட்டல் ரூம்ஸ்லாம் போடணும். இப்போ நீங்க நல்ல மெலடிஸ் எல்லாம் நிறைய இது கொடுத்துருக்கீங்க. ஆனாலும் அப்பாவுக்குமா சரி இப்போ நீங்களும் சரி ஒரு நிறைய குத்துப்பாடல்கள் போடுறீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து இருந்திருக்கு. அப்பாவுக்கு வந்து நிறைய கானா பாடல்களை வந்து சினிமா திரையில காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை ஒண்ணு இருக்கு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இது வந்து மைனஸா பிளஸான்னு கேட்டா கண்டிப்பா வந்து இசையில வந்து மைனஸ் இருந்ததே கிடையாதுண்ணே. எல்லாமே பிளஸ்ஸா தான் நான் எடுத்துப்பேன். பட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காலம் கொஞ்சம் மாற அது கொஞ்சம் வந்து நீங்க சொல்ல மாதிரி சில பேர் பேசுறதுக்கு லைக் நான் என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் மூவிஸ் ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுண்ணே. 2000லேருந்து ஒரு 2010 வரைக்கும் கமர்ஷியல் மூவிஸ். உன்னை அழிக்க ஒருத்த வருவான்டா நம்ம டக்கட்ட ஹீரோஸ் வந்து வந்துட்டு இருப்பாங்கண்ணே. அது மாதிரி இருந்து
ஒரு 2011-12 பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான படங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஹீரோஸே வந்து ரொம்ப ஓவர் ஆக்ஷன் பண்ணாம ஒரு லவ் கலந்த ஒரு படங்கள் சொல்லிட்டு ஒரு ரொம்ப லைவான படங்கள் ஆயிடுச்சு. அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைவ். சாங் வேணுமா படத்துல ஒன்லி ஆர்ஆர் மட்டும் போதும். லைக் அப்படி போயிட்டு இருக்குண்ணா ஆக்சுவலா. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஸ்ரீகாந்த் தேவா பார்க்கும்போது அவர்கிட்ட குத்துப்பாட்டு தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஹிட்ஸ் மெலடி வந்து கம்மியா இருக்குன்ற மாதிரி பேசுவாங்க ஆக்சுவலா. அதனால அது நீங்க சொல்றது கரெக்ட் தானே ஆக்சுவலா. இப்போ வந்து அந்த பழைய சோறு பச்சை மிளகா அது நம்ம பண்ண பிறகு இப்ப தெம்மாங்கான ஒரு கிராமத்து கதைகள்லாம் எனக்கு படங்கள் புக் ஆகுது. அதான் சில பேர் கேட்பாங்க, நீங்க வந்து அப்பாவுக்கு வந்து எப்போ வந்து பெஸ்டான ஒரு பேர் எப்போ வாங்கி கொடுப்பீங்க, என் பையன் வந்து நல்லா பண்றான்ற போது அது எப்போ நான் வாங்கி கொடுப்பேன்னா லைக் நல்ல பேர்னா நான் சொல்லுறது வந்து ஒரு ஒரு எப்போ ஸ்ரீகாந்த் கிரேட் கம்போசர்னு அப்பா எப்போ நினைப்பாருன்னா ஸோ ஒரு சிந்து பைரவி மாதிரி அது மாதிரி ஒரு கிளாசிக்கல் படம் பண்ணோம், அதுக்கு ஸ்ரீகாந்த் தேவா நல்லா பண்ணுவார், கிளாசிக்கலாக ரொம்ப நல்லா பண்ணுவார். இன்னொரு டைரக்டர் லைக் எனக்கு வெஸ்டர்ன் சிம்ஃபோனி மாதிரி பண்ணோம், அதுக்கு ஸ்ரீகாந்த் தேவா நல்லா பண்ணுவார். ஒரு ஹீரோ ஓப்பனிங் மாஸ் படம்னா அதில் சிவகாசி அப்பயே பண்ணியிருப்பாரு, அதுக்கும் ஸ்ரீகாந்த் தேவா நல்லா பண்ணுவார். ஒரு 16 வயதிலே மாதிரி ஒரு படம், அது ஸ்ரீகாந்த் தேவா நல்லா பண்ணுவார் சார். ஒரு ட்ரையான ஒரு படம் சார், கேஜிஎஃப் மாதிரி, அதுக்கும் ஸ்ரீகாந்த் தேவா நல்லா பண்ணுவார். ஒரு அது மாதிரி ஒரு கோஸ்ட் மூவி லைக் ஆர்ஆர் மூவினா அதுக்கும் அது அந்த மாதிரி ஒரு கம்போசர்னா நான் பண்ணும்போது அது நான் ஒரு அப்போதான் நான் ஒரு முழு கம்போசராக நான் நம்புவேன் ஆக்சுவலாக. அது மாதிரி நான் கூடிய விரைவில் பேர் எடுக்கணும் ஆக்சுவலாக. உங்களுடைய சிந்தனை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லை அது ஏன்னா இது ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி வந்து அதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், முன்னோர்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவர்கிட்ட போனால் எல்லாமே கிடைச்சிடும்பான்ற மாதிரி ஆக்கலாம். ஸோ நம்மக்கிட்டே இருக்குது, எல்லாம் கம்மியாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக ஒரு பெரிய ரேஞ்சுக்கு வந்துடுவேன். இப்போ இந்த விஞ்ஞான முன்னேற்றத்தில் வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு இப்போ ரகுமான் சார் வந்து லால் சலாமில் வந்து சாகுல் ஹமீத் அவர்களுடைய குரலை வந்து ஏஐ மூலமாக போட்டு ஒரு பாடல் பண்ணியிருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நல்ல விஷயமா அல்லது இது வந்து ஒரு தவறான விஷயமா எப்படி பார்க்குறீங்க?